குழம்பு ரெடி பாருங்கள். நல்ல பாவக்காய் குழம்பு வந்து நல்லா வெறுமே போட மாட்டேன். தக்காளி இல்லை, வெங்காயம், ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்கிறதுக்காக ஒரு உருளைக்கிழங்கு இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. பாவக்காயை நல்லா ஒரு இரும்பு சட்டியில் நல்லா வதக்கிட்டு வந்தாச்சு. பாருங்கள், நல்லா வதக்கிட்டு வந்தாச்சு. பாவக்காய் இந்த குழம்பு நல்லா வற்றி வரவும் நம்ம இதை போட்டு இறக்க வேண்டியதான். நல்லா வெந்தயம் போட்டு தாளிக்கணும், அப்போ தான் செமையாக இருக்கும். தக்காளி போடக்கூடாது பாவக்காய் குழம்புக்கு. தக்காளி போட்டால் அது டேஸ்ட்டே மாறிடும். தக்காளி போடக்கூடாது, ஓகேவா? எங்கள் அம்மியை பாருங்கள், சின்ன அம்மி. எனக்கு சின்ன கண்டிப்பாக ஒரு அம்மி இருக்கணும். அம்மி இருக்கிறதா சாஸ்திரப்பரம் லட்சுமி கடாட்சியமாக இருக்கிறது அம்மி. அதனால் அம்மி இருக்கணுங்கிறதுக்காக அம்மி வாங்கிடுது. இது வந்து செல்லர் ஸ்டோரில் வாங்கினேன், 2000 ரூபா. சூப்பராக இருக்குது. இது மயிலாடியிலலாம் வாங்கினாச்சுன்னா வேணால் ஒரு 1500 இருக்கும், அவ்வளோதான். புதுசாக பார்க்குறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க, கமெண்ட் பண்ணுங்கள். எண்ணெய் ஜாடி பக்கத்தில் உப்பு வைக்கணுமா? இது உப்பு ஜாடி அப்போ தான் லட்சுமி கடாச்சி இருக்குமா. எண்ணெய் ஜாடி பக்கத்தில் கண்டிப்பாக வைக்கணுமா. அதனால் நான் எண்ணெய் ஜாடி பக்கத்தில் உப்பு வச்சுருக்கேன். பார்த்தீங்களா? ஸ்பூன் போடுறதுக்குள்ள ஸ்டாண்டு. கிச்சனில் ஒரு குபேரன் கிச்சுன்னு அடிக்கடி இப்படி கொப்பில் ராவிட்டாச்சுன்னா நல்லா பணம் வரும். அதனால் அப்படி வச்சுக்கோங்க. கிச்சனில் தீ இந்த கொப்பில் அப்படி கிச்சன் கட்டணுமா, நல்லா பணம் வரும். பாருங்க, பவுல் பாட்டன் நல்லா பவுல்லாம் போட்டு ஒரே இதே நிறைய டப்பா அடிக்க வைக்க முடியாது. சின்ன கிச்சன் அதனால் எல்லாம் அப்படி சுற்றி சூப்பராக போட்டு வச்சுக்கலாம். பார்த்தீங்களா? இது எங்கள் தேங்காய் திருவல் மிஷின். தேங்காய் திருவுறது நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கே திருவிழாலும் தெரிவிக்கலாம், நல்லாயிருக்கும். மாடல் கிச்சன் வாங்க. பாருங்கள், நான் வந்து கிச்சன் ஸ்டாண்டு உள்ளே வச்சு சூப்பராக அப்படி தட்டு போடுறதுக்கு தனியாக வச்சுருக்கேன்னா மேலே கீழே குனிஞ்சி ட்ராய் கிளரில் அது மாதிரி தண்ணி அதுவாகவே கீழே ஒழிஞ்சிரும். கண்ணி அப்படியே வடிஞ்சிரும். சூப்பராக இருக்கும்.